ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ஆல் இன் ஒன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட். இந்த கேமோட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம், போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம். இந்த பார்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபார்மிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கா என்சாண்டிங் ரூம் ரெடி பண்ண போகிறோம், போர்ட்டல் ரெடி பண்ண போகிறோம். சரி வாங்க கைஸ், தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க. டக்குன்னு இது எல்லாத்தையும் வெட்டிக்கலாம் கைஸ். இது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வீடியோ ஆகிடுச்சு. அதனால் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் மேக்ஸிமம் ஸ்பீட் ஃபார்வர்டில் தான் விட்ருப்பேன். அதனால் கொஞ்சம் அதுக்கெல்லாம் எதுவும் கஷ்டப்பட்டுக்காதீங்க. சரி கைஸ், இப்போ கொஞ்சம் ரெடி பண்ண. ஏன் நான் ஸ்பீடு ஃபார்வர்டில் விட்றேன்னா, நிறைய பேர்கிட்ட இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோக்கே கஷ்டப்படுறாங்க. அதுக்கே பார்க்க ஆளுங்க இல்லை. அதனால தான் கைஸ். சரி வாங்க, இப்போ இங்கே போயிட்டு நல்லா சுற்றி இந்த கோபிள் ஸ்டோன் வால் போடலாம். ஓகே, இந்த பக்கம் அப்படி போட்டு இந்த பக்கம் வந்துட்டு இப்படி ஆப்போசிட் சைடில் இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபார்மிங் வரப்போகுது. ஓகே, இது ஃபுல்லாக இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்துட்டு இப்போ இது ஃபுல்லாக போடணும். ஓகே, அவ்வளோதான், போட்டாச்சு கைஸ். பர்ஃபெக்டாக இப்போ போட்டாச்சு. கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. இங்கேயும் சுற்றி உடச்சி விட்ருக்கலாம். ஏன்னா இந்த ஜாம்பி பசங்களாம் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸு உள்ளேயும் இந்த மாதிரி ஹைட்டான இடத்துல இருந்தெல்லாம் தாண்டி வந்துடுவானுங்க. அதனால தான் சரி, இப்படி போகிறதுக்கு ஒரு வழி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இருட்டுச்சு. இதை ஃபஸ்ட்டு போயிட்டு தூங்கிக்கலாம். ஓகே, படுத்து தூங்கியாச்சு. சரி, இப்போ ஏஞ்சி நேராக வெளில போயிட்டு ஃபார்மிங்கை வந்து ஓரளவுக்கு நல்லா ரெடி பண்ணலாம். கைஸ், நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு லைக் போடுங்க கைஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கைஸ். சரி கைஸ், இதெல்லாம் மறக்காமல் பண்ணிவிடுங்க. சரி, இப்போதைக்கு நம்ம போயிட்டு கொஞ்சம் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஃபர்னன்ஸ் கேட்டுங்க சவல்லாம் வேணாம், ஹோ எடுத்துக்கலாம் கைஸ். கையில் ஹோ எடுத்தாச்சு. கேட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம் கைஸ். சரி, இப்போ நேராக மேலே போயிட்டு ஹோ வச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம். நேராக இப்படி போயிட்டு ஹோ வச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சவல் வச்சு ஒரு அடி உள்ளே ஆழமாக தோண்டணும் கைஸ். இப்படி இந்த மாதிரி இப்படி ஒரு அடி மட்டும் தோண்டணும். அவ்வளோதான், அப்படியே வேகமாக அதுக்குள்ளே இந்த இடத்துல இங்கே பாருங்க கைஸ். இந்த பக்கம் இந்த இடம் எந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு போயிட்டு இப்படி நேராக இந்த பக்கம் நேராக அப்படியே ஸ்பீடாக தோண்ட வேண்டியதான். இங்கேயும் தோண்டியாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக தோண்ட வேண்டியதான். ஒரு அடி எக்ஸ்ட்ராவே தோண்டிட்டேன். நேராக அப்படி தோண்டிட்டு இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றினா இப்போ எப்படி விளைச்சலுக்கு தண்ணி வேணும், அது மாதிரி இங்கே தண்ணி ஊற்றியாச்சா தான் இந்த செடி கொடிலாம் வளரும். நம்ம என்ன வளர்க்க போகிறோன்னா வீட்டும் கேரட்டு பொட்டேட்டோ இது 3 வளர்க்கலான்னுக்கிறோம் கைஸ். இப்போ நேராக போயிட்டு ஹோ எடுத்து வச்சு இதை அப்படியே ஃபுல்லாக போட வேண்டியதான். இங்கே நம்மக்கிட்ட இருக்குதுல்ல. ஓகே, பக்கெட் வச்சு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற மறந்துட்டேன் கைஸ். தண்ணி ஊற்றியாச்சு. அப்படியே கதவை சாத்திட்டு நேராக போயிட்டு இப்படி கொஞ்சம் தண்ணி, இங்கே தண்ணி, அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக இப்போ தண்ணி ஊற்றணும் கைஸ். அப்படியே எடுத்துன்னு போயிட்டு முண்டுன்னு போயிட்டு இங்கே கொஞ்சம் தண்ணி, முண்டுன்னு போயிட்டு இங்கே கொஞ்சம் தண்ணி. இப்போ அப்படியே இப்படி போயிட்டு இங்கே கொஞ்சம் தண்ணி இது எடுத்துக்கின்னு இப்படி வந்துட்டு இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக செடியெல்லாம் வளரும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த தண்ணி ஊற்றுற, அதாவது இப்போ இது ஃபுல்லாகவே இந்த தண்ணி ஃபுல்லாகவே போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. இவ்வளோ தண்ணி ஊற்றினா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி செடியெல்லாம் வேகமாக வளர ஆரம்பிக்கும். இப்போ போயிட்டு இப்போ தண்ணி எடுத்துக்கின்னு நேராக போயிட்டு இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்படி கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான். இன்னும் ஒரு லாஸ்ட் ரவுண்டு தான். போயிட்டு தண்ணியை எடுத்துக்கின்னு அப்படியே நேராக போயிட்டு இப்படி தண்ணி அவ்வளோதான் கைஸ். பர்ஃபெக்டாக நம்ம இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ ஹோவை வச்சு இது ஃபுல்லாக அப்படியே தொட்டு எடுத்தால் போதும், அதுவே போட்டுக்கும்.
அது அந்த ஏறு விழுவாங்களே, இப்போ அதை தான் இந்த ஹோ வச்சு நம்ம ஊந்துன்னுக்குறோம். இது வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக அப்படியே போட வேண்டியதுதான். நேராக போயிட்டு இங்கே போய்ட்டு இது போட்டு இப்படியே நேராக ஃபுல்லாக போட்டுறணும். ஓகே, அப்படியே ஒரு 2 ரோ முடிச்சாச்சு. இந்த பக்கமாக அப்படியே ஃபுல்லாக போட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2 ரோவில் வந்து வீட் வைக்கலாம். அடுத்த ஒரு ரோவில் வந்து பொட்டேட்டோ வைக்கலாம். அடுத்த 2 ரோவில் வந்து கேரட் வைக்கலாம். அப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு நேராக போயிட்டு தேவையான சீட்ஸ் அதெல்லாம் எடுத்துன்னு வரலாம். ஓகே, அப்படியே நேராக போயிட்டு கதவை சாத்திட்டு இந்த பக்கமாக போயிட்டு அந்த சீட்ஸ்லாம் எங்கே இருக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேராக செஸ்ட்டில் தான் வச்சோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. போய் பார்க்கலாம் செஸ்ட்டில் இருக்குதான்னு. அப்படியே நேராக போயிட்டு செஸ்ட்டை திறந்து பார்க்கலாம். இல்லை, பார்க்குறது செஸ்ட்டு இதில் கொஞ்சம் ஒரு 2 இருக்குது. மற்ற இந்த செஸ்ட்டு இதில் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. 10, 13, 27, 29 சீட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இதை போய்ட்டு அப்படியே போட்டால் அந்த செடியெலாம் வளர ஆரம்பிக்கும். என் பையன் ஸ்லோவாகிட்டான். திடீர்னு ஸ்லோவாக போகிறான், நடந்து பொறுமையாக போகிறான். ஓ, சாப்பாடு இல்லையா? பையன் பசி எடுத்துச்சு சொல்ல மாட்டேறான். அப்படியே நேராக போயிட்டு சீடை எடுத்துன்னு போயிட்டு போட வேண்டியதுதான். ஓகே, சீடை பார்த்தோன்னே கோழியெல்லாம் நம்ம பின்னாடியே வருது. அப்படியே நேராக போயிட்டு அப்படியே சீடை ஃபுல்லாக போட வேண்டியதுதான். ஓகே, இங்கே இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு அப்படியே போட்டு அப்படியே ஃபுல்லாக இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் இப்படியே போட்டால் இதெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், இப்படி பண்ணோம். இங்கே இங்கே இந்த உள்ள இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அதுக்குள்ளே சீடு காலி ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு நேராக போய்ட்டு சீடு எடுத்துன்னு வரேன் guys. இன்னும் எத்தனை தேவைப்படுது? ஒரு 8 கிட்ட தேவைப்படுது. நேராக போய்ட்டு எடுத்துன்னு வந்துடலாம் சீடை. இங்கே ஒரு சீடு. ஓ, இந்த இடம் வந்து இது ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே நேராக போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த செடியெல்லாம் உடச்சாலே சீடு கிடைக்கும். இங்கே உடச்சி இந்த உடச்சி பார்க்கலாம். இங்கே உடச்சா கிடைக்கல. இங்கே 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 இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, கிடைக்க மாட்டேருக்கு. இவ்வளோ உடச்சி ஒன்று கூட கிடைக்கல. இல்லை, நம்ம 8 சீடு வேறு ஏதோ பாருங்க கிடைக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக உடச்சி எத்தனை போய் போட வேண்டியது தான். இப்படியே இது எல்லாத்தையும் ஒரு 3 தான் இப்போவே கிடச்சிருக்கு. நம்மக்கிட்ட 8 கிட்ட தேவைன்ன. ஓகே, இங்கே ஃபுல்லாக உடச்சிட வேண்டியது தான். இங்கேயும் உடைக்கணும். இது உடச்சா இது இங்கே கொஞ்சம் இருக்குது. ஒன்று தான் இருக்காது. இப்படி போய்ட்டு இதை உடச்சிக்கலாம். ஓகே, இப்படி போய்ட்டு இதை உடைக்கணும். இந்த ஓகே, இதை உடைக்கணும். இதை 8 கச்சிச்சு கொஞ்சம். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் எடுக்கலாமா? வேணால் போதும். அப்படியே இங்கேருந்தே அப்படியே குதிக்க முடியுதா? முடியல. அப்படின்னா ஜாம்பி பசங்களாலையும் குதிக்க முடியாது. ஓகே, அப்படியே நேராக போயிட்டு இதை நம்மளோட ஃபார்மிங்கில் போட வேண்டியதுதான். ஓகே, இது இங்கே இப்படியே போட்டு இங்கே ஒன்று அப்படியே நேராக போட்டு அவ்வளோ ஒன்றே ஒன்று தேவைப்படுது. அந்த ஒன்றே ஒன்று எங்கே இருக்குது? அப்படியே போய்ட்டு அப்படியே உடச்சி நம்ம வீட்டுள்ளே நிறையா வளர்ந்துருக்கு. இதே உடைக்கலாமே. ஓகே, இதெல்லாம் உடைக்கலாம். ஒன்று வச்சிச்சு. இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு அங்கே போட்டால் அவ்வளோதான், நம்மளுக்கு வீட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி. அதை எடுத்துன்னு வந்து இங்கே போடணும். அவ்வளோதான், இருட்டவும் கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிக்குது. நம்ம நேராக போய் இப்போ சரி கொஞ்சம் டைம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டு இப்போ அந்த சீடு இது என்னது பொட்டேட்டோ, கேரட்டு அதெல்லாம் எடுத்துன்னு வரலாம். ஓகே, செஸ்ட் உள்ள தான் வச்சேன் போல இருக்குது. இது இருக்குது, கொஞ்சம் பொட்டேட்டோ இருக்குது. இந்த ஓரமாக அந்த பொட்டேட்டோ எடுத்து கையில் வச்சுன்னு இந்த செஸ்ட் உள்ள போய் பார்த்தா இங்கே கொஞ்சம் பொட்டேட்டோ இருக்குது.
அதை எடுத்து கையில் வச்சுக்கின்னு அடுத்த செஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே, போதும். இவ்வளோ இது போடுற அளவுக்குலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம வச்சுருக்கிறதே ஒரு சின்ன ஃபார்மிங் தான். அப்படியே நேராக போயிட்டு அப்படியே கதவை திறந்து ஃபஸ்ட்டு போயிட்டு நேராக போய் ஃபஸ்ட்டு தூங்கிடலாம். ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிச்சு. நேராக போயிட்டு இங்கே பெட்டுங்க. ஓகே, பெட்டு இங்கே இருக்குது. அப்படியே படுத்து அப்படியே தூங்கிட வேண்டியது தான். ஓகே ஆச்சு. இப்போ நேராக போயிட்டு படிக்கட்டு ஏறி இங்கே போயிட்டு இந்த இவனுங்க வேறு சூடு அடிக்க மாட்டானுங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க பசங்க. ஏண்டா 2 செகண்ட் விட்டா நீங்களே ஏறிய போகிறீங்க. அது போயிட்டு இது உடச்சா உடைய மாட்டுது. சரி விடுங்க, அது மட்டும் போயிட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்தது போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக அப்படியே போட வேண்டியதான். ஓகே, இங்கே போட்டுட்டோம். இங்கே கொஞ்சம். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக போட்டாச்சு. அந்த மூலையில் ஒரு போட்டுட்டோம். ஓகே, இதை எடுத்துவிட்டலாம். இப்போ போயிட்டு கேரட்டை கையில் எடுத்து இங்கே கொஞ்சம் கேரட்டு, இப்படி கொஞ்சம் கேரட்டு, இப்படி அப்படியே நேரம் அப்படியே ஃபுல்லாக போட வேண்டியது தான். ஓகே, இப்படி போட்டு இப்படியே திரும்பி இங்கே ஒரு கேரட்டு இப்படி போட்டு அப்படியே நேரம் இப்படி கேரட்டு. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக கேரட்டு போட்டாச்சு. இப்போ அடுத்து போயிட்டு அது மாதிரி கேரட்டே சாப்பிட்டுக்கலாம். இப்போ போயிட்டு அது இந்த கேட் எடுத்துன்னு போய் நம்ம வச்சுக்கலாம். இப்படியே நேராக போயிட்டு நல்லா போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு கேட் வச்சு அவ்வளோதான் கைஸ். நம்மளோட ஃபார்ம் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து ரெடி பண்ண போகிறது என்னென்னா, இந்த ஆடு கோழியெல்லாம் வளர்க்க போகிறதில்ல. ஆடு மாடு இது 2 மட்டும் ரெடி பண்ணாங்க. ஆடு ஏன் வளர்க்குறேன்னா, அதோட உள் வச்சு நம்மளால் கார்பெட் செய்ய முடியும். அதனால் ஆடு. மாடு எதுக்குன்னா, அதோட லெதரை வச்சு நம்மளால் புக்கு செய்ய முடியும். புக்கு வச்சு தான் நம்ம என்சாண்டிங் ரூமே செய்ய முடியும். அதுக்காக மாடு. இது 2 குதிரை இங்கே எவ்வளோ ஜாலியாக இருக்குது. சரி, இப்போ நம்ம கையில் எங்கே அது காணுமே. இந்த இருக்குது. ஓகே, இந்த வால் எடுத்துன்னு போயிட்டு இப்படி கொஞ்சம் வால், இப்படி கொஞ்சம் வால், இது வரைக்கும் இந்த லாஸ்ட் வரைக்கும் இப்படி போட்டு இதை உடச்சிட்டு இப்படி போட்டு ஓகே, அவ்வளோதான். வால் கழிச்சு நேராக போயிட்டு ஸ்டோன் கட்டர் எடுத்துன்னு வந்து வால் வைக்கணும். இப்படி இதை கட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் போயிட்டு ஸ்டோன் வச்சு கொஞ்சம் வால் செஞ்சு எடுத்துன்னு வந்து வால் போட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆடு மாடை போய் பிடிச்சின்னு வரணும். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. அதுக்கு முன்னாடி போயிட்டு எங்கே இதில் தானே வச்சோம் ஸ்டோனு. இதில் இல்லையா? இதில் இல்லையா? அப்போ இதில் இது இருக்குது. கோபிள் ஸ்டோன் கையில் எடுத்துக்கின்னு இங்கே போயிட்டு ஸ்டோன் எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த ஒரு வால் அப்படியே வால் ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டியதான். வால் எடுத்துக்கின்னு அப்படியே நேராக போயிட்டு நூறுரூவா. ஓகே, பன்னி ஃபார்ம்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா பன்னிக்கெலாம் நம்ம பொட்டேட்டோ தேவை. வீட்டுனா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கிடச்சினே இருக்கும். வில்லேஜ் அங்கங்கே பொட்டேட்டோலாம் அந்த அளவுக்குலாம் கிடைக்காது. அதனால் இப்படி போயிட்டு வால் எடுத்துன்னு போயிட்டு இங்கே ஒரு வால், இங்கே ஒரு வால். ஓகே, இங்கே வந்து உடச்சி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே ரெடி பண்ணி விட்டுட்டு உடச்சிக்கலாம். இங்கே வந்துட்டு இங்கேருந்து எங்கே வைக்கலாம்? ஓகே, இந்த இடம் ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்படி வச்சுட்டு இப்படி ஒன்று போட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அப்படியே இப்போ போய்ட்டு இப்படி கொஞ்சம் வளைச்சிட்டு இது நேராக நல்லா இல்லை வளைச்சிடலாம். ஓகே, எங்கே அது
ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்து வச்சு இந்த இருக்கு இப்படி உடச்சிட்டு இதையும் உடச்சிட்டு இந்த ஸ்டோன் எடுத்து இப்படி வச்சு போக முடியும். இங்கே வேணாம், இங்கே முடியும். அவ்வளோதான் கைஸ். இங்கே வந்து அப்படியே இங்கே கதவு போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. நேராக போய்ட்டு இப்போ போய்ட்டு கதவை எடுத்துன்னு வந்து போட வேண்டியது தான். எங்கே இதோ இருக்குது கதவு. கதவு கதவு செய்கிறதுக்கு எங்கே கதவு காணும். ஸ்டிக் இல்லையா நம்மக்கிட்ட? ஸ்டிக் எடுத்தாச்சு. இதை ஒரு கதவு தான் வருது. இன்னும் கொஞ்சம் ஸ்டிக் எடுத்துட்டா இப்போ 2 கதவு வரும். ஓகே, 2 கதவு செஞ்சு எடுத்துன்னு போய்ட்டு அங்கே ஒரு கதவு, பக்கத்தில் ஒரு கதவு. நம்ம குதிரை, இந்த குதிரைக்கு சேடல் தான் கிடைக்கவே மாட்டிருக்கு. சேடல் எங்கேயாச்சும் கிடைக்கும் நானும் அப்போதுலேருந்து பார்க்குறேன். இந்த சேடல் மட்டும் கிடச்சி தொலைய மாட்டிருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு அவ்வளோதாங்க இங்கே வச்சாச்சு. இப்போ இப்படி போயிட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டார்ச் வைக்கணும். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜாம்பி பசங்களாம் நம்பவே முடியாது. எப்போ எங்கே வந்து இது பண்ணுவான்னு நம்மளால. இந்த ஆடு மாடெல்லாம் அடிச்சிட்டானுங்கன்னா அவ்வளோதான். வளர்க்குற ஆடு மாடு அப்புறமா கோழி வேணால் வளர்க்கலான்னுங்கிறேன். தோணுச்சுன்னா வளர்ப்பேன். இந்த குதிரையை வீட்டுள்ளே வைக்கணும். பாருங்க, ஏறி இந்த மாதிரி பயணம் பண்ணலான்னு பார்த்தா சேடல் இல்லை. சேடல் இல்லைனால நம்ம இது யூஸ் பண்ண முடியல. நேராக போயிட்டு எங்கே அது? ஓகே, இல்லை டார்ச் எங்கே காணுமே. கதவு கையில் வச்சு நான் வீட்டு வாசப்படில் இன்னும் கதவே வைக்கல. அங்கே போயிட்டு இப்படி ஒரு கதவு இப்படி ஒரு கதவு வச்சுட்டு அவ்வளோதான். நேராக போயிட்டு இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. கதவு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்து டார்ச் வைக்கலாம் ஃபுல்லாக. நம்ம இதை சுற்றி இப்போ ஃபுல்லாக டார்ச் வைக்க வேண்டியதான். இங்கே ஒன்று வை, மூலையில் இருக்குது. இங்கே ஒன்று வைக்கணும், இங்கே ஒன்று வைக்கணும், இங்கே ஒன்று. அப்படியே இங்கே ஒரு டார்ச்சு, இங்கே ஒரு டார்ச்சு, இங்கே ஒரு டார்ச்சு, இங்கே ஒரு டார்ச். அவ்வளோதான். ஃபுல்லாக நம்ம வீடே இப்போ கொஞ்சம் டார்ச் மயமாக இருக்குது. அப்படியே வெளில போயிட்டு வெளியே டார்ச் வைக்க வேணாம் தான் நினைக்கிறேன். தேவைப்படாது வெளிலலாம் டார்ச் அந்தளவுக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது நம்மளோட ஃபார்மிங். ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இப்போ அப்படியே நம்ம நேராக வில்லேஜுக்கு ஓடி போயிட்டு கொஞ்சம் வீட்டு எடுத்துன்னு வரலாம். ஓகே, அந்த வில்லேஜில் கண்டிப்பாக வீட்டு இருக்காது. இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கமாச்சு ஏதாச்சும் வீட்டு இருக்கான்னு பார்க்கலாம். வில்லேஜே சுற்றி முற்றி கண்ணுக்கே தெரிய மாட்டேருக்கு. நம்ம அந்த வில்லேஜ் போனால் ஆல்ரெடி எடுத்ததுனால வீட்டு கிடைக்காது. ஓகே, ஆடுங்க கிடச்சிடுச்சு. போயிட்டு இங்கே கொஞ்சம் வளர்ந்துருக்கு, இதை உடச்சி பார்க்கலாம். கிடைக்கல காய்ஸ். ஆனால் கிடைக்கும்னு பார்க்குறேன். ஒவ்வொரு ஆட்டையும் கிடைக்க மாட்டேருக்கு. நேராக போயிட்டு இங்கே இருங்கடா, உன்னை எத்தனை வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு தான் நான் இப்போதைக்கு ஃபார்மிங் ரெடி பண்ணோம். நீங்கள் 2 பேரே இருங்க. சரி, அப்படியே நேராக வெளில போயிட்டு அப்படியே நேராக போயிட்டு எங்கே காணோம், நேராக வில்லேஜை கண்டுபிடிச்சி கொஞ்சோண்டு வீட்டு கிடச்சா கூட போதும். அதை வச்சு நான் கொஞ்சம் ஆடு மாடெல்லாம் அடுக்கிடுவேன். ஓகே, இப்போ நேராக வில்லேஜுக்கு போக வேண்டியதுதான். ஓகே, நம்ம அப்படியே சாப்பிட்டு நவுறா அப்படியே நேராக போக வேண்டியதுதான். இந்த ஆடு பசங்க வேறு குறுகில் வரானுங்க. நவுற சொன்னாலும் நவுற மாட்டிருக்கானு. அப்படியே நேராக அது இங்கே ஒரு புதுசாக கட்டின மாதிரி இருக்குது இந்த வீடு. இல்லை ஏற்கனவே இருந்தது தான். ஓகே, எங்கே வளர்த்துருக்கீங்களாடா வீட்டுக்கிட்டு? எனக்கு ஒரு
10 வீட்டுக்கு அடிச்சா கூட போதும். அதுவே அதிகம் எனக்கு 10 வீடெலாம். நான் அதை வச்சே இந்த ஆடு மாடு எல்லாத்தையுமே பிடிச்சிடுவேன் நான். ஓகே, இங்கே போயிட்டு பார்த்தா இங்கேயும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம். பொட்டேட்டோலாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த சீடு வீட்டு பொட்டேட்டோ வீட்டு எல்லாம் பாதி கலந்து வைக்கிறானுங்க. ஓகே, எல்லாம் இன்னும் வளரல. அப்படியே நேராக போயிட்டு இங்கே வளர்ந்துருக்கா வீட்டு வரல. அப்படி நேராக போயிட்டு இந்த வீட்டில் போய் பற்றிக்கிட்டு தூங்கிக்கலாம். எழுந்துடுறான். இப்போ நம்ம தூங்க வேண்டியதுதான். ஓகே, தூங்கியாச்சு. இப்போ எழுந்துச்சி அப்படியே வெளில போயிட்டு இங்கே போனால் இங்கே வீட்டு இருக்கா இல்லை சரி சொல்லிட்டு இப்படி போய் பார்த்து இங்கே பார்த்தா இங்கே வீட்டு இருக்கா, இங்கேயும் இல்லை. சுற்றி எங்கேயுமே வீட்டுக்கே காணும். சரி, நம்ம இப்போதைக்கு கிடைக்குமான்னு தெரில. ஃபஸ்ட்டு அப்படியே நேராக போயிட்டு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வில்லேஜ் கிடைக்குதா பார்க்கலாம். ஓகே, நம்ம வீட்டுக்கே போயிட வேண்டியதுதான். நம்ம அந்த வீட்டு தேடி அவ்வளோ தூரம் அலைஞ்சோம், ஒரு வீட்டும் கிடைக்கல. சரி, நம்ம இதை போய்ட்டு கட் பண்ணிட்டு நம்ம நேராக போய்ட்டு இது சரிப்பட்டு வருமானு தெரியல. ஒப்சிடியன் மைன் பண்ண வந்துட்டோம். அது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு ஒப்சிடியன் மைன் பண்ண வந்துட்டேன். அவ்வளோதான். நம்ம வீட்டாண்ட இது பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சமாச்சு ரெடி ஆகிடும். வீட்டெலாம் வேகமாக மைன் பண்ணுறா. அவ்வளோதான். ஓகே, டக்குன்னு வாடி படிச்சாச்சு. ஒப்சிடியன்லாம் அப்படியே பொறுமையாக உடைப்பான். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ பொறுமையாக உடையுது ஒப்சிடியனு. அதெல்லாம் ஒப்சிடியன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நேராக போய்ட்டு முழுங்கி செத்துட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே, தண்ணி இங்கே இருக்குது. இந்த போய் முழுங்கி செத்துட்டா நம்ம வீட்டில் ஸ்பான் ஆகிடும். பெட் வச்சு ரீஸ்பான் செட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லதாக போச்சு. அப்படியே கீழே போயிட்டு இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் ஓகே, இதெல்லாம் பற்றி உடைக்க முடியாது. இங்கே வந்தால் இங்கே கொஞ்சம் கோல் இருக்குது. எங்கேயாச்சும் எடுக்க முடியுதா? தண்ணி உள்ளதுனால பொறுமையாக உடைக்கிறான். ஏன் எடுத்தாச்சு. ஓகே, அப்படிதான். அவ்வளோதான். மூச்சு முடி சாகிறான் பையன். அதெல்லாம் செத்தாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கைஸ் இல்லை கைஸ், வில்லேஜுக்கு வந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு வருவோன்னு பார்த்தா வில்லேஜுக்கு வரோம். சரி, நம்ம நேராக அப்படியே வீட்டுக்கு ஓட வேண்டியதான். இங்கேருந்து நம்மகிட்ட கரெக்டாக தேவையான அளவு ஒப்சிடியன் 12 ஒப்சிடியன். நேராக இப்போ வீட்டுக்கு இதுதான் கைஸ். நான் அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்டுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நல்லா ரெடி பண்ணிட்டேன் நிறையா. இந்த பாருங்கள், இது காட்டிலாம் இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆச்சு ரெடி பண்ணுறதுக்கு. காட்டி போர் அடிக்க வேண்டியது தான். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒப்சிடியன்லாம் சுற்றி வச்சு நான் கையில் வச்சுருந்தேன் ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல். இது எப்படி செய்யணும்னா ஃப்ளின்ட்டும் அயனும் வச்சு இந்த இடத்துல இப்படி பற்ற வச்சா ரெடி ஆகிடும். இது அப்படியே நம்ம தனியாக இங்கே யூஸ் பண்ணோன்னா இது வேறு எரியும். பாருங்க, திரும்பி இப்படியே போய்ட்டு அணைக்க முடியுதா? முடியலை. இப்போ போய்ட்டு திரும்பி போய்ட்டு இதை வச்சா திரும்பி அது இன்னும் நல்லா குழந்து விட்டு எரியும். இதை போட்டு அடைக்கலாம். அடைக்க முடியல.
அப்படியே இதில் ஏறி நான் உங்களுக்கு போய் நெதர் எப்படி இருக்கும் காமிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துடுறேன். ஏன்னா நெதர் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ஆர்மர் எதுவுமே இல்லை. சரி பற்றி நெதருக்கு வந்தாச்சு. கைஸ் நெதர் அடுத்த பாட்டில் நம்ம இங்கே தான் ஃபைட் எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது நெதரு சுற்றி. கீழே பாருங்கள் எவ்வளோ லாவா இவ்வளோ ஆகுது. இதுக்குள்ளே வரலாம் நமக்கு இப்போதைக்கு தகுதியே இல்லை. இருந்தாலும் நம்ம தான் வந்துடுவோம். சரி இந்த பக்கம் போயிட்டு இப்படி பார்க்கலாம். அங்கே அயனு அங்கே பார்த்தா ஓகே. இங்கே பார்த்தா கோல்டு. அயனு கோல்டுக்கெலாம் இங்கே பஞ்சமே இருக்காது. எடுக்க எடுக்க கடிச்சின்னு காஸ்ட்டு பைபிள். இங்கிட்டேருந்து கொஞ்சம் நம்ம ஒளிஞ்சு தான் இருக்கணும். நம்மளை போட்டு பாம் மாதிரி விடுவான் வாயிலேருந்து. அப்படியே ஒரு அணுகுண்டு தூக்கி போடுவான் பையன். அழுவான். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அவனை அடிச்சோன்னா அழுதுட்டு இன்னும் போடுவான். அதனால் நம்ம அப்படியே இங்கே போனால் பிக்லின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. சரி வந்து என்ன போடுங்கடா. இவனுங்க நம்ம காலில் கோல்டன் பூட்ஸு அது பார்த்தீங்களா காஸ்ட்டு போடுறான். நம்ம கையில் காலில் இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல கோல்டு வச்சுருந்தா தான் நம்மளை மதிப்பானுங்க இவனுங்க. இந்த பாருங்க அடிக்கிறான் பார்த்தீங்களா. ஓகே இவனு நம்ம இல்லைன்னா நம்மளை அடிக்க மாட்டானுங்க. இவன் நம்ம ஒருத்தன் போட்டு தள்ளிட்டோம். இல்லை மேலே லைட்டாக கை வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க படையே வருவானுங்க. சரி இங்கே போயிட்டு ஓகே நம்மளாம் ரெடி பண்ணியாச்சு. நெதரை பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டில் நம்ம நெதரில் போய்ட்டு ஃபைட் எடுக்கிறோம் கண்டிப்பாக. இன்னும் வேறு ஃபார்மிங் பண்ணலான்னு வந்தால் கோழிலாம் பூந்துக்கிறானுங்க. இப்போ எவ்வளோ வீட்டு வளர்ந்துருக்கான்னு பார்க்கலாமா. ஒரே ஒரு வீட்டு இதோ பாருங்க ஒன்றே ஒன்று தான். அதுவும் சீடு. அதுவும் இன்னும் முழுசாக வளரல. தெரியாமல் உடச்சி விட்டேன். நேராக போயிட்டு வீட்டு சீடை எடுத்துகிட்டு இந்த க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ வீட்டு வேணும் கைஸ். வீட்டு வச்சு தான் மாடு ஆடெல்லாம் மயக்கிட்டுன்னு வர முடியும். நம்ம நேராக அப்படியே போயிட்டு கதவு இப்படி கதவு தரடா. கதவு இப்படி திறந்து நேராக போயிட்டு சரி ஏதாச்சும் வில்லேஜ் கடையை தான் பார்க்க வேண்டியதான். வில்லேஜுக்கு தான் இப்போ போய் அவனை வேறு வழியில் வேகமாக அப்படியே ஓடி போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி செஸ்ட்லையாச்சு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே போன் இருக்குது. கைஸ் போன் இருக்குது நம்மக்கிட்ட. இதை பார்க்கலையே. போன் வச்சு போன் மீல் செஞ்சால் அந்த போன் மீல்லேருந்து டக்கு டக்குன்னு இப்போ அந்த போன் மீல்னால் என்னென்னா இருங்க நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுலேருந்து டக்கு டக்குன்னு எல்லாம் ஏதாச்சும் ஒரு செடி மேலே அது போட்டோன்னா அந்த செடி அப்படி ஸ்பீடாக வளரும். நம்மக்கிட்ட 6 போன் மீல் இருக்குதா போன் இருக்குதா அது மாதிரி இவன் ஏதாச்சும் ஸ்ட்ரெயிட் பண்ணலாம். பாருங்க 5 எமர்லாண்டுக்கு ஒரு செடி தரான் படுபாவி. சரி இப்போதைக்கு போயிட்டு நம்ம பாருங்கள் நம்மளால் இப்போதைக்கு 24 போன் மீல் செய்ய முடியுது. டக்குன்னு இந்த 24 போன் மீல் எடுத்துக்கின்னு நேராக போயிட்டு செய்ய வேண்டியதுதான். இதை வச்சு கொஞ்சம் வீட்டில் எடுத்து இந்த ஆடு மாடு எல்லாத்தையும் வந்து உள்ளே போட வேண்டியது தான். அவ்வளோதான். திறந்து இப்படி உள்ளே போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறான். அவ்வளோதான். ஃபுல்லாக அப்படியே போன் மீலை போட வேண்டியதான். இது பாருங்கள் வளருது பார்த்தீங்களா டக்கு டக்குன்னு எல்லாமே அப்படியே எப்படி போடு இப்படி போடு டக்கு டக்குன்னு வளருது. ஓகே இந்த வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்படியே போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் வளர்க்க வேண்டியதான். ஓகே இது வளர்ந்துச்சு. அவ்வளோதான். நம்மகிட்ட போன் மீல் காலியாகிடுச்சு. நேராக போயிட்டு தூங்கணும் ஃபஸ்ட்டு. இந்த அப்படியே கதவை சாத்திட்டு இங்கே போய்ட்டு இந்த கதவை திறந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிட்டு இப்படி படுத்துடணும். இப்படி படுத்துட்டு அப்படியே எஞ்சி திரும்பி மேலே போயிட்டு எல்லாத்தையும் அறுவடை பண்ணுவார்னு இப்போ. ஓகே அந்த கதவை திறந்துக்கலாம். சாத்திட்டு இதை ஜாம்பிலாம் சாவறானுங்க. ஸ்கெலிட்டன் அம்பு விட்றோம் இல்லையே அம்புட்டே தர்றான் தூரத்தில் இருந்தாலும். சரி இதை சாத்தி விட்டு ஓகே இதை பார்த்திங்களா வீட்டை கிடைக்குது. அப்படியே இது எல்லாத்தையும் உடச்சிட்டு திரும்பி இதே இடத்துல சீடை போட்டு வச்சிடணும். அவ்வளோதான்.
உடச்சாச்சு, இதையும் உடச்சாச்சு. நம்மக்கிட்ட எங்கள் சீடு இதோ அந்த சீடை இங்கே போட்டு அப்படியே இதை இப்படியே இது இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே ஒன்று, அவ்வளோதான் கைஸ். பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த ஃபார்மிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அந்த ஃபார்மிங் ரெடி ஆக போகுது. இதை சாத்திட்டு நேராக கீழே போயிட்டு எங்கே அது தாலை என்னன்னே தெரில கைஸ், எனக்கு அது ஒரு பழக்கமாக எனக்கு தெரில. ஆனால் அவனா கீழே போய் கிராஃப்டிங் டேபிளில் திறந்துன்னுக்கிறேன். ப்ரெஷர் பிளேட், இங்கே ஒரு ப்ரெஷர் பிளேட், இங்கே ஒரு ப்ரெஷர் பிளேட், அப்படியே வந்து அதுவே திறந்துவிடும். ஓகே, திரும்பி போய்ட்டு கிராஃப்டிங் டேபிளில் திறந்து இதெல்லாம் செய்ய முடியுது. சொன்னேன் பார்த்தீங்களா, சும்மா இப்போ தேவையே இல்லை, சும்மா போய் கிராஃப்டிங் டேபிளில் திறக்கிறேன். இதை அப்படியே சாத்திட்டு அப்படியே வெளியே போயிட்டு ஏதாச்சும் ஆடு மாடு கோழி ஏதாச்சும் ஒன்று எது கிடைச்சாலும் ஓகே தான். இருங்க, இப்படி போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஏதாச்சும் ஆடு இருக்குதா? சுட்டு வட்டாரத்தில் ஒரு ஆடும் இல்லை. சரி கைஸ், நான் எல்லாத்தையும் புதியதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் இதை பாருங்க, இவங்களாம் இப்போ இத்தனை வந்து போட்டிருக்கேன். இப்போ குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்மகிட்ட இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இப்போ அப்படியே போட்டு நேராக வெளில போயிட்டு அந்த இந்த வீடு ஃபுல்லாக ஷிஃப்ட்டு பண்ணிட்டேன் கைஸ். அப்படின்னு இது சொல்ல மறந்துட்டேன். அப்படியே பாருங்க, சொன்னேன்ல ஓரளவுக்கு, அதாவது ஃபுல்லாலாம் இல்லை, ஓரளவுக்கு அந்த செஸ்ட்டில் கொஞ்சம் காலி ஆகிட்டுருக்கும். இப்போ இதையும் உடச்சிக்கிட்டு கொஞ்சம் உடச்சிக்கிட்டு இதெல்லாம் எடுத்துன்னு போய்ட்டு அந்த வீட்டில் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே ஓகேங்க, இதில் வந்து ஏதாச்சும் எடுக்க முடியுதா? ஓகே, அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் ஷிஃப்ட்டு பண்ணுறதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே போய்ட்டு இந்த செஸ்ட்டில் போய்ட்டு இப்போ இதெல்லாம் எடுத்து இந்த செஸ்ட்டில் வச்சிடணும். அவ்வளோதான் கைஸ், ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. அப்படியே கீழே போயிட்டு தூங்க வேண்டியதுதான். என்ன இருட்டுச்சு, வெளியே போகலான்னு பார்த்தாலே இருட்டுது. ஓகே, இப்போ ஏன்ச்சாச்சு. ஓகே, இது செஞ்சுக்கலாம். புக் ஷெல்ஃப் என்சாண்டிங் ரூமுக்கு இப்போ நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ புக் ஷெல்ஃப் தெரியுமா? கிட்டத்தட்ட நம்ம நிறையா மாடு அடிக்கணும். ஒரு 30 மாடு கிட்ட அடிக்கணும் நம்ம. ஓகே, நேராக மேலே போயிட்டு மாடு எங்கேன்னு தேடலாம். சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி இப்போ இதை வச்சுட்டு வந்துடலாம். மாடை தேடுறதுக்கு முன்னாடி அப்படியே நேராக மேலே போயிட்டு இன்னொரு ஃப்ளோன் அப்படியே மேலே போயிட்டு இங்கே ஒரு ஷெல்ஃபு, இங்கே ஒரு ஷெல்ஃபு, இங்கே ஒரு ஷெல்ஃபு, அப்படியே மேலே ஒரு புக் ஷெல்ஃப். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கீழே போயிட்டு என்னடா வெளியே காணும், எந்த பக்கம் இருக்கா? அப்படியே நேராக கீழே போகணும். கீழே போயிட்டு இந்த கதவை திறந்து அப்படியே பின்னாடி போயிட்டு ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துச்சு. இப்போதைக்கு நமக்கு என்ன வேட்டைன்னா, ஒன்று இந்த மாடுங்களே அதிகமாக்கணும், இல்லைன்னா நிறையா மாடை பிடிக்கணும். அது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே வேகமாக வில்லேஜ் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, நேராக தேடி ஒரு நிறையா வில்லேஜ் எல்லாம் தாண்டி பல மைல்கள் கடந்து அக்கேஷியா உட்டின்னு தாண்டி ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜில் போய்ட்டு என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சரி, அப்படியே அந்த பக்கம் மேலே ஏறி போயிட்டு இங்கே ஒரு மாடு இருக்குது.
அதை தாண்டி இப்படி போயிட்டு இங்கே போனால் இங்கேயும் ஒன்றுமே இல்லை. சரி சொல்லிட்டு அப்படியே இங்கே போயிட்டு பக்கத்தில் இந்த ஹேபிள் இருக்குது, நமக்கு தேவையான ஹேபிள் கச்சிச்சு. இப்போ இதை வச்சு நிறையா வீட் செஞ்சு மாடை அப்படியே நிறையா மாடாக்கிடலாம். மாடெல்லாம் ஆக்கிட்டு அப்படியே அதெல்லாம் எடுக்க வேண்டியதான். ஓகே, இங்கே போயிட்டு டக்குன்னு இப்படி உடச்சி எடுத்துக்கின்னு அவ்வளோதான். தேவையான அளவு வீட்டெல்லாம் எடுத்தாச்சு. அப்படி போனால் இங்கே கொஞ்சம் வீட்டு இருக்குது, இதெல்லாம் எடுக்க வேணாம். அப்படி இங்கே போயிட்டு இந்த வில்லேஜை கொஞ்சம் லூட் அடிக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு இப்போது இது பார்த்த வீடா? பார்த்த வீடு தான். சரி, அப்படியே இப்படி மேலே ஏறி மேலே போயிட்டு அப்படியே போயிட்டு இருட்ட ஆரம்பிச்சிச்சு கைஸ். நேராக போயிட்டு இந்த வீட்லேயும் எதுவும் இல்லை, இந்த வீட்டில் எடுத்துக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு வீட்டில் எடுத்தாச்சு. அதுதாங்க வீட்டில் எடுத்தாச்சு. அதான் நிறையாவே வீட்டெலாம் எடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா நேராக வீட்டுக்கு போகிறோம், மாடை நிறையா வளர்க்குறோம். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வீட்டுக்கு தேவையான புக் ஷெல்ஃபை ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ஷாண்டிங் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் தான் நம்ம அடுத்து செய்ய போகிறவை. கேட்டாலே மைண்ட் வைஸ் என்ன கேட்குது என்னென்னா, இப்போ நம்ம நிறையா தான் என்ன தான் ஷெல்ஃப்லாம் செஞ்சாலும் என்ஷாண்டிங் பண்ண போகிறோமா அப்படின்னு தான் கேட்குறீங்க. பண்ணுவோம் கைஸ், கண்டிப்பாக என்ஷாண்டிங் பண்ணுவோம். அது நம்ம ஓரளவுக்கு தான் லேப்பீஸ் இருக்குது, நமக்கு அதெல்லாம் நிறைய டேமண்டு தேவை. டேமண்டு பொருளில் தான் என்ஷாண்ட் பண்ணுவோம் நம்ம. அதனால் பார்க்கலாம். சரி, இந்த வீட்டுக்குள்ளே என்ன ஆகுது பார்க்கலாம். நேராக மேலே ஏறி போயிட்டு இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை கைஸ். பேருக்கு தான் இம்மா பெரிய வீடு கட்டுறானுங்க, உள்ளே ஒன்றுமே காணோம். சரி, அப்படியே கீழே போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இல்லை, நீனே அட்ரா என்ன அடிச்சு போட்டுலன்னா நான் என் வீட்டுக்கு அடிச்சு போவேன். டக்குன்னு அட்ரா. எவ்வளோ பொறுமை பாருங்க. சும்மானா நம்மளை விட மாட்டானுங்க. அடிச்சு நம்மளே கேட்குறோம் என்ன அடிச்சு விட்றான்னு, பார்த்தா அடிக்க மாட்டிருக்கானுங்க. பார்த்தீங்களா? ஓகே, அதில் கிராஃப்டிங் டேபிள் இதில் போயிட்டு எங்கே அது வெயிட்டு இந்த ஒரு 99 ப்ளஸ் வெயிட்டா எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க எல்லா வீட்டையும் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே நேராக போயிட்டு மாடெல்லாம் அப்படியே வளர்க்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம கையில் இப்போ நிறையா வீட்டு இருக்குது. அப்படியே நேராக போயிட்டு மாடெலாம் வளர்த்து ஒன்றும் இல்லை, நம்மளே வளர்த்து நம்மளே அடிக்க போகிறோம். இருங்களேன், இந்த ஒரு மாட்டுக்கு சாப்பாடு வரும், ஒரு மாட்டுக்கு சாப்பாடு, இன்னொரு மாடுங்க இந்த மாட்டுக்கு சாப்பாடு. இங்கே இந்த குட்டி மாடு நிறையா சாப்பாடு கொடுக்கணும். நிறையா சாப்பாடு கொடுத்தா வளர்ந்துச்சு. இது சாப்பாடு கொடுத்தா இது ரெண்டு சேர்த்து இன்னொரு குட்டி மாடு வரும். இங்கே காணுமே, இது இருக்கு. இப்போ இதுக்கு நிறையா சாப்பாடு போடணும். ஓகே, இப்போ இதுக்கு நிறையா சாப்பாடு போட்டாச்சு. இப்போ வேறு யாருக்காச்சும் பசிக்குதாடா? அப்படியே இது எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. நேராக போயிட்டு பக்கத்தில் ஆடுங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஆடுங்களாம் எங்கே ஏதோ ஆடுங்களுக்கு கொஞ்சம் சாவாமல் இருக்கிறதுக்கு தான் சாப்பாடு கொடுப்பேன், நிறையாலாம் கொடுக்க மாட்டேன். உனக்கு ஒன்று, இந்த பக்கவா, நீ மட்டும் தான் என்ன சாப்பிடல, நீ ஒன்று, இந்த குட்டிக்கு ஒன்று, இன்னொரு குட்டி எங்கே அப்பா இந்த ஒரு நோரு இதுதான் இன்னொரு குட்டி சாப்பிடாமல் இருக்கிற குட்டி. நோருங்கடா, சாப்பாடு எப்போ சாப்பாடு போட்டாச்சு. மாடுங்களாம் அப்படியே வேகமாக சாப்பாடு போடணும் நிறையா. இப்போ நம்ம மாடு சாப்பாடு போட்டு வளர்த்து டக்கு டக்குன்னு வளர்க்கணும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ பாருங்கள் எத்தனை மாடு நம்ம வளர்த்துட்டோம். இப்போ இத்தனை மாடு இப்போ நம்ம போட்டு தள்ளணும். இது எல்லாத்துக்கும் அவ்வளோதான். பீஃப் பிரியாணி
இந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இது எல்லா மாடையும் அவ்வளோதான் போட்டு தள்ள வேண்டியதான் ஒன்று ஒன்றா. இது நீ இதையும் போட்டு குட்டி அந்த அடிக்கலாம், குட்டியை விட்டு வச்சிடலாம். ஓகே, இப்போ எல்லா மாடையும் போட்டு தெளியாச்சு. இன்னும் இது இங்கே ஒரு மாடு, இது ஒரு மாடு அதுதாங்க. இன்னும் இந்த ஒன்று மட்டும் போட்டுக்கலாம். அதுதான் இந்த 3 மாடு இருக்குது. 2 பெரிய மாடு, ஒரு குட்டி மாடு இருக்குது. இன்னும் இந்த மாடெலாம் அப்படியே வச்சு வளர்க்க வேண்டியதான். சரி, அப்படியே போய்ட்டு இந்த கதவை திறந்து இப்படியே இது போயிட்டு இப்போ நம்ம எத்தனை ஷெல்ஃப் வரும், ஓரளவுக்கு வரும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ புக்கு செய்கிறதுக்கு பேப்பர் வேணும். என்ன பண்ணலாம், இந்த கதவை திறந்து திரும்பி இந்த கதவை மூடிட்டு இப்படியே நேராக ஓட வேண்டியதுதான். ஓகே கைஸ், நான் செம்ம கிட்டத்தட்ட பாருங்கள் -700க்கே வந்துட்டேன். இதில் ஒன்று கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, இது பாருங்கள், பின்னாடி காமிக்கின்னு இருங்க. ஓகே, அப்படியே பொறுமையாக அவ்வளோதான் கைஸ். இதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். டெசர்ட் டெம்பிள். டெசர்ட் டெம்பிள்னால் மைன்கிராஃப்ட் பிளேயருக்கு தெரியும் இது எவ்வளோ ரேரு கிடைக்கிறதுன்னு. ஆனால் எனக்கு கச்சிச்சு கைஸ். கிட்டத்தட்ட நான் ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட நம்ம ரியல் லைஃப் பற்றி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்ரு தாண்டி ஒரு கடல் வந்துச்சு. அந்த கடலில் ஒரு 7 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இங்கே வந்தேன். அதையும் கடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் திரும்பி இங்கே பார்த்தா கிடைக்குது. என்னன்னே தெரில, பார்த்தான்னு ஓரளவுறேன். என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த இருப்பாங்க கைஸ். சரி, இப்போ கொஞ்சம் கால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். கால் ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் ஸ்கெலிட்டனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்கெலிட்டன் கிட்டே இருந்தானுங்க. அவனுங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் பெரிய போர் நடந்து அதுக்கப்புறம் அவனெல்லாம் போட்டு தெரியாச்சு. ஓகே, இதை அப்படியே உடச்சினே அப்படியே கீழே போயிட்டு கீழே பார்த்தா 4 செஸ்ட்டு இருக்கும். 4 செஸ்ட்லேயும் லூட் இருக்கும். ஏதாச்சும் நல்லதாக கிடச்சா நமக்கு நல்லது. அப்படியே கீழே போனால் அப்படியே இன்னும் 2 உடச்சா டிஎன்டி வந்துடும். இது இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்டியெல்லாம் ஃபஸ்ட் உடையும். ஏன்னா நம்ம மாற்றி உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை டிஎன்டி வச்சு விட்ரும். ஓகே, அப்படியே போய்ட்டு இப்படியே போட்டு இந்த எங்கே அது இது ஸ்டோனு போடலாம். ஸ்டோனை அப்படியே கையில் எடுத்து அப்படியே மேலே ஏறிட்டு இந்த திறந்தால் போன். எத்தனை போனுங்க கைஸ். இதை வச்சு நம்ம நிறையா போன் மீல் செஞ்சு இன்னும் நிறையா வீட்டு வளர்க்கலாம். என்சாண்டிங் புக் கைஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதில் கைஸ் 3 டைமண்டு 3 போனு 3 எமர்லாண்ட் எல்லாத்தையுமே 3 கிடைக்குது கைஸ். இதுக்குள்ளே பார்க்கலாம் கைஸ். இதில் பாருங்கள் 6 கோல்டு, 1 அயனி. ஓகே, கன் பவுட்ரு. இது என்னது கைஸ்? இது என்னன்னு தெரில, அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, போன் 20 போன் கைஸ். நம்ம இதில் நல்ல லாபம் தான். இதில் பார்த்தா இதுலேயும் ஒரு எமர்லாண்டு, 5 அயனு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தா போனு கைஸ். மொத்தம் 25 போனுக்குது நம்மக்கிட்ட இப்போ. சரி கைஸ், இப்போ அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிட்டு கைஸ் சேடில் கைஸ். இதெல்லாம் நம்ம அப்போ அவ்வளோ நேரம் தேடி இருந்தோம் பார்த்தீங்களா சேடில். எல்லாம் செஸ்ட்டு விடாமல் எடுத்துட்டோமா, அப்படியே மேலே ஏறி நேராக மேலே போக வேண்டியதான் கைஸ். நம்ம அந்த சேடலுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆக்சுவலாக பார்த்தா சேடல் இங்கேயே இருக்குது. மேலே ஏற மாட்டோம். ஓ, இது இடிக்குதா மேலே. இங்கே பிகாக்ஸ் எடுத்து உடச்சிட்டு இங்கே போட்டு அப்படியே மேலே ஏறி அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த டெசர்ட் டெம்பிள் கிடைக்கிறதே ரேரு. ப்ளஸ் இவ்வளோ பொருட்களும் கிடச்சிருக்கு. இன்றைக்கி எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப லக்காக இருக்குது. அப்படியே இந்த இங்கே இருக்க சுகர் கேன் எல்லாம் உடைக்க வேண்டியதான். சுகர் கேன் வச்சு சுகர் செஞ்சு அப்போ அந்த சுகரை வச்சு நம்ம இது செய்யணும். கைஸ், நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு போகலாம் கைஸ். பின்னாடி இது என்னன்னு தெரியுதா? ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் பார்த்தீங்களா உடச்சி, இப்போ தான் அடுத்து உடச்சி எடுக்கிறேன். கோல்டு கைஸ், 5 கோல்டு. அதுவும் இந்த பாருங்கள் 4ஆ, இது இங்கே கீழே ஒன்று இருக்குது. 5 கோல்டு கிடச்சிருக்கு கைஸ். இந்த இடம் நமக்கு ரொம்பவே லக்கு. டெசர்ட் டெம்பிளும் கிடச்சிச்சு, கோல்டும் கிடச்சிச்சு கைஸ்.
சரி நம்ம அப்படியே இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே அப்படியே சேர்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். டக்குன்னு சாவடா. ஓகே இவனுங்களே இருக்கானுங்க, இவனுங்களே நம்மளை அச்சு போட்டுருவானு. அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம செத்தாச்சு. ரீஸ்பான் கொடுத்துட்டு அவ்வளோதான் கைஸ், ரீஸ்பான் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரீஸ்பான் செட் பண்ணிட்டு இது மேலே ஏறி எங்கே அந்த சேடில் எங்கடா இந்த ஒரு சேடில் எடுத்து இப்படி போட்டால் அதை பாருங்கள். இப்போ நம்மளால இது நல்லா யூஸ் பண்ண வேண்டியதா. இருங்க இப்படி கொஞ்சம் சரி இப்போ போக முடியுது. பாருங்க கைஸ், நம்ம குதிரை நல்லா ரெடி ஆயிடுச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் குதிரை. இந்த குதிரைக்கு நம்ம சேடலுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், கடைசியில் எப்படியோ சேடல் கிடச்சிச்சு. ஓகே, அடுத்து நம்ம இந்த குதிரையை இங்கே விட்டுட்டு இப்போ நேராக அப்படி கீழே போயிட்டு இருட்டிடுச்சு. இப்போ தூங்க வேண்டியதுதான். எங்கே அவ்வளோதான், ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். ஓகே, இப்போ நேராக மேலே போயிட்டு நம்ம இன்னும் என்ன பண்ணல, என்சாண்டிங் ரூம். அந்த என்சாண்டிங் ரூம் மட்டும் எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலான்னு பார்க்குறேன். அதை ரெடி பண்ணவே முடிய மாட்டேது. ஓகே, மாடு நம்ம என்ன பண்ணலான்னா எங்கே அந்த போன் வச்சு போன் மில் செய்யணும். இங்கே போன் மில் இது இருக்குது, 75 போன் மில்லாம். 25 போன் மில்லும் எத்தனை போயிட்டு நேராக இப்போ போன் மில் வச்சு வீட்டை நிறையா வளர்த்துட்டு இப்போ அதை எத்தனை போய் மாடை கொடுத்து மாடி நிறையா வளர்த்துட்டு என்சாண்டிங் ரூம் செய்ய வேண்டியது தான். இந்த கதவை சாத்தியாச்சு, போன் மீலை கையில் எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் கைஸ், இப்போ இந்த போன் மீன் வச்சு எல்லாத்தையும் வளர்த்து அறுவடை பண்ணி திரும்பி அதே இடத்துல சீடை போட்டு வைக்க வேண்டியது தான். ஓகே, லாஸ்ட்டு சீட். அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நேராக போயிட்டு இப்போ இந்த மாடெல்லாம் வளர்க்க வேண்டியது தான். வாங்கடா சாப்பிடு, உனக்கு ஒன்று இருங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு இது சுகர் கஞ்சி பேப்பர் ரெடி செய்யணும். பேப்பர் காணும் கைஸ், இங்கே இருக்குது பேப்பர். ஃபஸ்ட்டு அந்த பேப்பரெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். அதுக்கப்புறமா இந்த மாடெல்லாம் அடிச்சுக்கலாம். ஓகே, பேப்பரெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து போய்ட்டு புக்கு எங்கே? ஓகே, புக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து போய் புக்கு செல்ஃபே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நேராக போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம புக்கெல்லாம் தேவைப்படுது. ஓகே, நேராக போய்ட்டு செல்ஃப் எடுத்துன்னு போய் மேலே வச்சுட்டு வேண்டியதுதான் கைஸ். மேலே வேகமாக ஏறிட்டு கைஸ், ஆல்ரெடி 48 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ் வீடியோ. அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா இதை நான் கட் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இதை கொஞ்சம் உடச்சிட்டேன். ஓகே, 11 புக்கு நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம நேரம் கீழே போக வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், மாடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வளர்த்து மேலே எடுத்துன்னு வந்து ஷெல்ஃபு செஞ்சு மேலே வைக்க வேண்டியதான் கைஸ். ஓகே, மாடெல்லாம் நிறையா சாப்பாடெல்லாம் போட்டாச்சு, எல்லா மாடியும் அடிச்சாச்சு. போய்ட்டு கொஞ்சம் வீட்டில் எடுத்து வந்தாச்சு. நேராக போய்ட்டு ஷெல்ஃபெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுதான் கைஸ், இங்கே ஒரு ஷெல்ஃபு, இங்கே ஒரு ஷெல்ஃப். அதுதான் கைஸ், என்சாண்டிங் டேபிளே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. என்சாண்டிங் டேபிள் செய்யறதுலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நமக்கு இது செய்ய தேவையானது 4 ஒப்சிடியன்ட்டு, 2 டைமண்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு புக்கு. இது இருந்தாலே போதும் கைஸ், இது செஞ்சுக்கலாம். இது நம்ம கையில் வச்சு கிராஃப்டிங் டேபிள் போய் பார்த்தா இந்த மாதிரி என்சாண்டிங் டேபிள் இருக்கும், அது வச்சு செஞ்சுக்கலாம் கைஸ். இது செய்தால் ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாம் கட் பண்ணி தான் ஆச்சு. அடுத்து அப்படியே நேராக கீழே போயிட்டு கேவுக்கு போய்ட்டு கொஞ்சம் டைமண்டு நிறையா எடுத்துன்னு வரலான்னு பார்க்குறேன் கைஸ். நான் உங்களுக்கு என்சாண்டே பண்ணி காட்டலான்னு இருக்கிறேன். அடுத்த பாட்டில் நெதர் போகிறதுக்கும் நம்ம டைமண்ட் என்சாண்ட் பண்ணி ஆகணும் எப்படி பார்த்தாலும். நான் நேராக கீழே போயிடலான்னுங்கிறேன் கைஸ். போயிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல தூரமாக கேவுக்கு ஏதாச்சும் போய் பார்க்கலாம் கைஸ். இந்த ஒரு கேவில் நான் ரீஸ்பான் ஆன பிளேஸ் அப்படியே நேராக கீழே உடச்சின்னு போனேன்.
பார்த்தா இந்த இடத்துல கிடச்சதை பார்த்தா நீங்கள் அப்படியே மிரண்டுருவீங்க கைஸ். கிட்டத்தட்ட 41 டைமண்டு கிடச்சிச்சு கைஸ். 51 டைமண்டு கிடச்சிச்சு. இப்போ அப்படியே மேலே நேராக ஏறி போக வேண்டியதாங்க. மேலே போக மாட்டோம். ஒரு டார்ச் இருக்கா, அந்த டார்ச் வச்சுட்டு அப்படியே மேலே போட்டுனே போக வேண்டியதாங்க கைஸ். ஒரு டார்ச் இருக்குது, இதையும் உடச்சிட்டு அப்படியே நேராக உடச்சின்னு போக வேண்டியதான். ஓகே, அப்படியே நேராக மேலே போயினே இருக்க வேண்டியதான் கைஸ். நேராக மேலே இங்கே ஒரு டார்ச் நேரம் கைஸ். நான் இங்கே வந்துட்டேன். இப்போ டைமண்டெல்லாம் நம்ம கையில் இருக்குதா. டைமண்ட் வச்சு ஹெல்மெட்டு, செஸ்ட்டு பிளேட்டு, லெகின்ஸு, பூட்ஸு 4 செஞ்சாச்சு. அடுத்து பிகாஸ் இதுக்கு ஸ்டிக் இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு செய்யணும். ஃபஸ்ட்டு எங்கே காணுமே கைஸ், ஸ்டிக்கு செய்யணும். நம்மகிட்ட உட்டு இருக்குது. ஓகே, எங்கே காணும். இதுவும் இருக்குது கைஸ், இதுவும் இருக்குது. பிளாங்க்ஸ் செஞ்சு அதான் கைஸ், பிளாங்க்ஸ் செஞ்சாச்சு. நேராக போய்ட்டு ஸ்டிக்கு, நேராக ஸ்டிக்கு. ஓகே, கொஞ்சம் செஞ்சாச்சு. ஒரு 12, 16, 20 ஸ்டிக்கர் செஞ்சாச்சு. வச்சு பிக்காக்ஸு, ஆக்ஸு, ஸ்வாடு 3 தேர்த்தாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். நேராக இதெல்லாம் எடுத்துன்னு போய்ட்டு என்சான் பண்ணலாம். அப்படியே நேராக மேலே ஏறி போய்ட்டு என்சாண்டிங் ரூம் எங்கே இந்த பக்கம் போயிட்டு அப்படியே நேராக மேலே போய்ட்டு அப்படியே போய் நேராக மேலே போனால் இது வரைக்கும் என்சாண்டிங் டேபிள். இங்கே போய்ட்டு இந்த கொடுத்து நம்மளோட லேபிஸ் இங்கே வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு பொருளாக எடுத்து வேண்டியதான் கைஸ். இதை வச்சு அதான் இதை என்சான் பண்ணியாச்சு. அடுத்து இதை வச்சு இதை என்சான் பண்ணியாச்சு. அடுத்து இதை வச்சு இதையும் என்சான் பண்ணியாச்சு. அடுத்து இதை வச்சு இதையும் என்சான் பண்ணியாச்சு. இங்கே அதுக்கு முன்னாடி லேபிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை வச்சு இதை என்சான் பண்ணியாச்சு. அடுத்து ஆக்ஸ் எடுத்து வச்சு ஆக்ஸ் என்சான் பண்ணியாச்சு. ஆக்ஸ் எங்க இந்த ஒரு ஸ்வாட் எடுத்து வச்சு ஸ்வாடை என்சான் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம லேபிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. யாராவது ஃபஸ்ட்டு கீழே போய்ட்டு லேபிஸ் எங்கே தரடா செஸ்ட்டை இந்த இருக்குது லேபிஸ். இந்த லேபிஸ் எடுத்துன்னு போயிட்டு மேலே என்சானிங் பண்ணுற வேண்டியதான். இங்கே போய்ட்டு இதை திறந்து ஸ்வாட் எடுத்து வச்சு இந்த லேபிஸ் எடுத்து வச்சா அந்த ஸ்வாட் என்சான் பண்ணியாச்சு. அடுத்து இது எடுத்துன்னு போய் வச்சுட்டு அடுத்து இந்த ஆக்ஸ் எடுத்து வச்சா ஆக்ஸ் என்சான். அவ்வளோதாங்க கைஸ், பர்ஃபெக்டாக நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும். அடுத்த வீடியோவில் நம்ம கேவுக்கு போகலாம். பாய் கைஸ்.